ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேசிக் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 இன்கம் டேக்ஸ் அப்டேட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்ச் 31 அன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துச்சு, மோஸ்ட்டாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா நிறைய சேவிங்ஸ் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், பிபிஎஃபோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% அண்டு நியூ ரிவேர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா அது 6.4% ஆக்கியிருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஓல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு. அண்ட் இது ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, 19% இது எலெக்ஷன்ஸ்னால தான். மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர், தட் இஸ் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மே மந்த் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர் அகைன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மார்ச் 31 என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜூலை, தட் இஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஜூலை, அப்போ அகைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ யாரெல்லாம் கரண்ட்டாக இப்போ இந்த கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் 3 months வெயிட் பண்ணிவிட்டு ஜூலைக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ நான் பிபிஎஃப் 7.1% அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 7.1% வருதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அதுவே ஜூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4% தான் வருமே. ஸோ 6.4% நீங்கள் வேணான்னு மேபி நினைக்கலாம். அண்ட் 6.4%ஓட பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் மேபி நிறையவே இருக்கும். அண்ட் அது கூட நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இப்போ கரண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நெக்ஸ்ட் குவார்ட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்டு நான் டேப்லெட் காலத்தில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஜூலையில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஜூன் 30க்கு. அண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கோவிட்ஸ்னால நிறைய பேரால் லிங்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மார்ச் 31 அன்றைக்கி தான் அந்த இன்கம் டேக்ஸ் பேஜை போய்ட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது இல்லை லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்போம். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் கொஞ்சம் நேரம் க்ராஷ் ஆகிடுச்சு. நிறைய பேரால் அக்சஸ் பண்ண முடியல, லோட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ 3 months டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிதானமாக நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. ஜூன் 30 அன்றைக்கி பார்க்குறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 அப்டேட்டையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, என்கிட்ட சம் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குது. அதை நான் ஆர்டிஆர் எஃப்டியில் போடணுன்னு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கனால. ஸோ அதை நான் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணுன்னு எனக்கு ஆசை. அப்போ தான் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் அந்த அமௌண்ட் ஆஃப் மணி நான் கொடுத்துட்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஏஎம்சியில் போய் கொடுத்துருவாங்க. ஏஎம்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. தட் இஸ் நேமிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசெட்டை மேனேஜ் பண்ணுற கம்பெனி. ஸோ ஏஎம்சியில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் பீப்புளெலாம் இருப்பாங்க. இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்லாம் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் ஆகணும், அதை பற்றிலாம் அவங்களுக்கு டீட்டெயில் நாலேஜ்லாம் இருக்கும். ஸோ அவங்க பேர் ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏஎம்சியில் வர கெயினை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் ஏஎம்சி இது சும்மா பண்ண போகிறது இல்லை, சம் கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. அது கெயின்லேயே எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன் ரிட்டர்ன் நமக்கு தந்துடுவாங்க இன்வெஸ்டர்கிட்ட. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கமிஷன் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல தெரியுமா, அதுதான் எக்ஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. அது பெர்சன்டேஜ் ஃபார்மில் தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3% தான் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ என்ஏவி நான் என்னென்னு பார்ப்போம். ஸோ தட் இஸ் என்ஏவினா நெட் அசெட் வேல்யூ. என்ஏவிக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 100 rupees இருக்குது. நான் ஷேர் மார்க்கெட்டில் போய்ட்டு அந்த 100 rupeesக்கு ஒரு ஸ்டாக், கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க்னு இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்கோட மார்க்கெட் வேல்யூ இப்போ 100 rupees கரண்ட்டானா, இந்த 100 rupeesக்கு ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாக்கை வாங்கிடுவேன். அண்ட் அந்த ஸ்டாக் எனக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் போர்ட்ஃபோலியோவில் ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் என்ன சொன்னோம், நம்ம 100 ரூபாவை ஐசிஐசிஐயில் மட்டும் தான் போட போகிறோம். அதே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன திரும்ப பண்ணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி நிறைய கம்பெனிஸில் போடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கம்மி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குது, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கிட்ட போய் கொடுக்குறேன். அங்கே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிஸ் இருக்குது, ஏபிசின்னு. ஸோ ஏயோட மார்க்கெட் ப்ரைஸ் 100, பியோட மார்க்கெட் ப்ரைஸ் 200, சியோட மார்க்கெட் ப்ரைஸு 300. இப்போ என்கிட்ட 100 தான் இருக்குது. அந்த 100 ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 கம்பெனிலுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
அது எப்படிரா 100 ரூபா தானே என்கிட்ட இருக்குது, எப்படிரா ஏபிசி 3லுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட 100 ரூபா அமௌண்ட்டில் 30 வந்து மேபி ஏல கொடுப்பாங்க, இன்னொரு 30 பியில் கொடுப்பாங்க, மீதி 40 வந்து சியில் கொடுப்பாங்க. ஸோ அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறாங்க. பட் நம்ம கம்பெனியோட அந்த ஏவோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஸோ நம்ம 100 ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறதுல 30 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். அதுவே வந்து ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏவோட ஃபில் ஷேரையும் வந்து நம்ம வாங்கிடுவோம் 100 ரூபா கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா அது 30 ரூபா கொடுத்து எப்பறம் ஏவோட ஷேர் வாங்க முடியும், மீதி 70 ரூபா கொடுக்கணும்ல, அது வந்து ஃபண்ட் மேனேஜரே போட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அது கிடையாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மள மாதிரி நிறைய மக்கள்கிட்டேருந்து மணி வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருக்கிட்டேருந்து வாங்குகிற அமௌண்ட்டை இப்படி பாதியாக பிரித்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இந்த ஏவோட ஃபில் ஸ்டாக்கையும் வாங்கிடுவாங்க, பியோட ஸ்டாக்கையும் சியோட ஸ்டாக்கையும் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ என்கிட்ட 30 ரூபா நான் 100 ரூபா சொன்னேன்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு, அது 30 ரூபா ஏல போட்டாங்கன்னா இன்னொரு பர்சனோட சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வச்சுட்டு ஏவோட ஃபில் ஸ்டாக்கையும் வாங்கிடுவாங்க 100 ரூபா கொடுத்துட்டு. ஸோ மீதி 70 ருபீஸ் வந்து இன்னொரு பர்சனோட அமௌண்ட்டாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து யூனிட்ஸ் ஃபார்மில் தான் கிரெடிட் ஆகுமே, அந்த ஏவோட ஃபில் ஸ்டாக்குமே வந்து கிரெடிட் ஆகாது. பிகாஸ் 30 ரூபா தான் வந்து உங்கள் சைட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 100 ரூபா கொடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலை, அந்த ஏவோட ஷேரை வாங்கலை. ஸோ அந்த ஒரு ஷேர்லேயே ஃப்ராக்ஷன் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோமே என்னோடய பேரில். அதனால வந்து உங்களுக்கு யூனிட்ஸ் ஃபார்மில் தான் வந்து கிடைக்குமே, தட் இஸ் என்ஏவின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஏவியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் மார்க்கெட் ஃபண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். டோட்டல் மார்க்கெட் ஃபண்ட்ஸ் தான் வந்து ஏயுஎம்னு சொல்லுவாங்க, ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட டோட்டல் மார்க்கெட் ஃபண்டையும் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் வந்து என்ஏவி. இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட வந்து நல்லா ப்ராஃபிட்டில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் நியூமரேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டினாமினேட்டர் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும் போது. ஸோ நியூமரேட்டர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ஏவி. ஸோ என்ஏவி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வந்து மீனிங். ஸோ என்றைக்குமே வந்து என்ஏவியும் ஷேர் மார்க்கெட்டோட கம்பெனி ப்ரைஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்ஏவி தனி, ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸும் தனி. அண்ட் என்ஐவி பார்த்திங்கன்னா வந்து எவ்ரிடே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் மண்டே டு ஃப்ரைடே. ஷேர் மார்க்கெட்டு இந்த 3:30 முடியுதுன்னா அதுக்கப்புறம் என்ஐவி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஷேர் மார்க்கெட் வேல்யூ அந்த என்ஐவியும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேசிக் டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கிட்ட அந்த பேசிக் டேர்ம்ஸ்லாம் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து இந்த பற்றிலாம் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படி தான், இல்லை தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டே டேட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்டா நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து இந்த டேர்ம்ஸாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அம்மா அப்பாவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரோக்கர் ஏஜென்சி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே என்ன ஏதாவது ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க, அதை டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஸ் மூலமாக நம்மளால் டேரெக்டாக அந்த ஏஎம்சிக்கிட்டே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கிக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகுது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை பார்த்திங்கனாலே ரெகுலர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரெகுலர் அண்ட் டேரக்ட்னு 2 இருக்கும், 2 ஆப்ஷன் இருக்கும். ரெகுலர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டேரக்ட் பார்த்திங்கன்னா ரெகுலரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாயிண்டில் தான் டிஃபர் ஆகும், பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா ரெகுலரில் வந்து கொஞ்சம் நடுவில் ப்ரோக்கர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ்லாம் இன்வால்வ் பண்ணுவாங்க, அதனால வந்து அவங்களுக்கு கமிஷன் போகும். அதே வந்து டேரக்டில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம ஏஎம்சி கிட்ட போய் அப்ரோச் பண்ணி வாங்குகிறோம், அதனால் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகுது. ஸோ இதுதான் ரெகுலர் அண்ட் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த ரெஸ்பெக்டிவ் எந்த ஆப் மூலமாக போடுறீங்களோ இல்லை சம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி சஜஸ்ட் பண்ணி போடுறீங்களோ சரி, கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க இது ஓகே அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேசிக்காக அது ரிட்டர்ன்ஸ் எஸ்ஐபியில் 1 டைம் 2 இருக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ்ஐபியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், 1 டைமில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அது செக் பண்ணிக்கோங்க. அதோட என்ஏவி என்னன்னு செக் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரேட்டிங் பார்க்கணும். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ரேட்டிங் வந்து நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட். ஸோ என்ட்ரி லோட்னா என்னென்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்குள்ளே என்டர் ஆகிறீங்கன்னா இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கமிஷன் மாதிரி சம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸிட் லோட்னால் வந்து இவ்வளோ பீரியட்குள்ளே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், அதான் எக்ஸிட் லோடு.
என்ட்ரி லோட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இருக்காது, 0வாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு லாக்இன் பீரியட். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் வந்து மினிமம் எவ்வளோ லாக்இன் பீரியட் உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து லாக் ஆகிருக்கும், வித்ட்ரா பண்ண முடியாது. அதுதான் வந்து லாக்இன் பீரியட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம், தட் இஸ் ELSSல பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் வந்து 3 years. ஸோ அது மாதிரி நீங்கள் லாக்இன் பீரியட் செக் பண்ணிக்கணும் உங்களோட நீடு பொறுத்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ். ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸு, அண்டு SIP பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு 1 year 3 year 5 years அந்த கம்பேரிஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ டாக்ஸேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்துடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஈக்விட்டினா வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸும் அதிகம். இப்போ ELSS பார்த்திங்கன்னா வந்து ஈக்விட்டியில் தான் வரும். அது வந்து டாக்ஸ் சேவிங் ஃபண்டு. அண்ட் அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது Nifty 50 அண்ட் சென்செக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ டெப்ட் பார்த்திங்கன்னா வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், பாண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாகவே இருக்கும், ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும், அண்ட் ரிட்டர்ன்ஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹைப்ரிட். ஸோ ஹைப்ரிட்னா வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட். சொல்யூஷன் ஓரியன்டட்னா வந்து இப்போ நீங்கள் சம் கோல் உங்ககிட்ட இருக்குது, தட் இஸ் உங்கள் ரிட்டையர்மெண்ட்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அவர் உங்கள் மேரேஜ்க்காக, அவர் உங்கள் சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக சேவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கில்ட் ஃபண்ட், தட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி டெப்ட் ஃபண்ட்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அதில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ் அது மாதிரி நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் கில்ட் ஃபண்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டெப்ட் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க்கு வந்து கம்மி தான், ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்டு இப்போ நான் சொன்ன மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரிஸ்க் ஃப்ரீன்னு அப்படி ஒன்றுமே கிடையாது, கண்டிப்பாக லோ ரிஸ்க் அப்படின்னு இருக்குது. இப்போ டாக்ஸேஷன் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் அதை வச்சு தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் ரெண்டு இருக்குது. ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வச்சு தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து மாறும் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் காலம் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸில் வந்து எவ்வளோ டேக்ஸ் பெர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த பெர்சன்டேஜ் பற்றி நீங்கள் வந்து டேப்லெட் காலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எல்லாரையும் பார்க்குறேன். Until then, goodbye.